ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஒரு 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் நம்ம இவ்வளோ ஷார்ட் பீரியடில் மார்ச் 26 தான் முதல் வீடியோவை நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணேன். கடந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ ரீசண்டாக ஒரு ஷார்ட் பீரியடில் 2000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு நிறைய பேர்த்தினுடைய எதிர்பார்ப்பு. நம்ம ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணலாம், இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம். ஸோ இந்த டேட்டில் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா பேக்ரவுண்டில் ஏதோ வேறு இடத்துல ஏதோ உட்காந்து வீடியோ வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கலாம். நான் நேட்டிவ்க்கு வந்திருக்கேன். ஸோ மார்னிங்லேயே ஆடி கொடுத்துர்லான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னால் முடியல. கொஞ்சம் நேட்டிவ் வந்ததுனால முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீ டைமில் நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம், வீடியோக்கு வந்துடுவோம். இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. பொதுவாக 2000 சப்ஸ்கிரைபருடைய ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இந்த வீடியோ இருக்கும். ஓகே, நிறைய பேர்த்தினுடைய கேள்விகள், ஒரு ஈவெண்ட்டை எங்களுக்காக நடத்துங்க, உங்களை நான் மீட் பண்ணணும், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க. உங்களுடைய மெயில் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்பாடு, நிறைய பேருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுற வகையில் இந்த மாதம் இறுதியில் ஒரு ஈவெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதம் இறுதியில் ஒரு ஈவெண்ட்டை நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்கு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா போதும், ஒரு 1 டே ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் வரலாம், யாரும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. நீங்கள் என்னை சந்தித்து 1 டே ஃபுல்லாக உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அந்த ஒரு நாள் ஈவெண்ட்டு எங்கே நடத்தலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டு ஒரு வேல்யூபிளாக இருக்கணும். எப்படின்னா, இப்போது இந்த சேனலை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ் அங்கங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸாக இருக்கணும். ஸோ என்னுடைய மைண்டில் நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, திருச்சியை மையமாக வச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்குது. பட் ஆனால் யார் யார் கலந்துக்கிறாங்க, வர்றதுக்கு யார் யார் விருப்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, இப்போ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஒரு ஏரியாவிலேருந்து பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து மட்டும்தான் வர்றாங்க அப்படின்னா நம்ம அந்த ஏரியாவில் ஈவெண்ட்டை நடத்திட்டு போயிடலாம். அப்போது இதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஓகேவா, விருப்பம் இல்லையா, இது தேவையா தேவையில்லையா? இல்லைங்க சார், நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்க, மார்க்கெட்டோட அனாலிசிஸை கொடுக்குறீங்க, டெலகிராம் சேனலில் மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் கொடுக்குறீங்க, அதுவே போதும், எதுக்கு ஈவெண்ட்டெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் என்ன சொல்கிறது, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயிலுடைய மெயில் ஐடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ஒரு ஈவெண்ட்டை நடத்தலாம், அந்த ஈவெண்ட்டில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 to 50 பீப்புள்ஸ் வருவாங்க. 1 டே ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுவோம். மதிய லஞ்சு நானே ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் டைம் கொடுத்து அந்த 1 டேவை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துட்டு போனீங்கன்னா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ஈவெண்ட் நடத்துகிறதுல விருப்பம் இருக்கா இல்லையா, 1, எங்கே நடத்தலாம், நீங்கள் வர்றதுக்கு விருப்பமா அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கொடுங்க, எனக்கு மெயில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மெயிலையும் நான் படித்து பார்த்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறாங்க, இல்லை மேக்ஸிமம் திருச்சியே சூட்டபுளாக இருக்குது அப்படின்றது ஓகே அப்படின்னா திருச்சியவே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம். டேட்டு எந்த டேட்டில் வைக்கலாம் அப்படின்றத எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. செலவுகளும் சரி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 1 டேயில் அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களை சாட்டிஸ்ஃபைடாக போகணும். என்னையும் நீங்கள் நேரில் சந்திக்கணும். எதுக்காக இந்த ஈவெண்ட்டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஒரு மீடியா வழியாக உங்களுக்கு நான் மார்க்கெட்டை பற்றின அனலிசிஸ் இன்டெப்த் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இருந்தாலும், நான் மீடியா வழியாகவே உங்கள்கிட்ட நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கிற அந்த ஒரு வெளிச்சம் தான் இருக்கும்.
இதே நேரில் ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணி நேரில் உங்கள் மூஞ்சை நீங்கள் என்னை நேரில் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ணி சில கேள்விகள் உங்கள் மனதில் இருக்க சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணும்போது இது 100% உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானே இந்த ஈவெண்ட்டை ஏற்பாடு பண்ணி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நிறைய பேரும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், இல்லைனா நாங்கள் உங்களை மீட் பண்ண வர்றேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுறீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையாக என்னால் மீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஈவெண்ட்டை இந்த மாத இறுதியில் ஒரு ஈவெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த மாத இறுதியில் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி டேட்டு தான், இன்றைக்கி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இதனுடைய விருப்பம் எப்படி, கலந்துக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து என்ன டேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். மார்க்கெட் லைவ் டேட்ஸில் நம்ம ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோமா, இல்லை சாட்டர்டே சண்டேயில் கண்டக்ட் பண்ணுவோமா அப்படின்றதெல்லாமே நீங்கள் தான், உங்களுடைய விருப்பம். ஸோ அதில் மெஜாரிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த அப்டேட், அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். பொதுவாக நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றவங்களை யார் வேணாலும் கலந்துக்கிறதுக்கு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. எதற்காக நான் முன்கூட்டியே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வர்றாங்க அப்படின்னா நான் முன்கூட்டியே அதை நான் எத்தனை பேர் வர்றாங்கன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளேஸை சூஸ் பண்ணணும். பிளேஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கான சீட் அலாட் பண்ணணும், ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணும், எல்லாமே நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். அப்போ அந்த 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் கொடுக்குறதுக்கு போதும். இப்போ நிறைய பேர் சென்னையிலேருந்து வரலாம், திருநெல்வேலியிலேருந்து வரலாம். அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த டைம் பீரியட் கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நம்ம அனௌன்ஸ் பண்ணி இந்த மந்த் எண்டில் நம்ம ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ எல்லாமே நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். இப்போ நீங்கள் ஈவெண்ட்டுக்கு யார் யார் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஈவெண்ட்டுக்கு வர்றவங்கள நான் செப்பரேட்டாக ஒரு ஃபில்டரை ஒரு டெலகிராமில் ஒரு குரூப்பாக நான் க்ரியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் நான் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தர் அப்டேட் எல்லாமே அந்த குரூப்பில் நான் ஃபாலோ பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் பேச தேவையே இல்லை. ஏன்னா இப்போது இன்றைக்கி நம்ம ஈவெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறோம். இன்னும் ஒரு 15 days 20 days கழித்து ஒரு பர்சன் பார்க்குறாரு இந்த வீடியோவை. அப்போ அவருக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் வரலாம். அதனால் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டிலேருந்து இன்னையிலேருந்து ஒரு 15 daysக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. யார் யார் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறீங்கிறத 15 நாளைக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிங்க. அந்த 15 நாளைக்குள்ளே யார் வர்றாங்கங்கிறத கன்ஃபார்மை பொறுத்து அவங்களுக்கான ஒரு சீட் அலாட்மெண்ட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களை ஒரு குரூப்பாக ஃபில்ட்ரு பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட் நமக்கு அந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது, டைம் ஷெட்யூல் எப்படி இருக்கும், யார் யார் அதில் பார்ட்டிசிபேட் இருக்க போகிறா, உங்களுடைய கேள்விகளுக்கான டைம் எப்படி இருக்கும், லஞ்ச் ஹவர்ஸ் எல்லாமே அந்த ஈவெண்ட்டில் நான் உங்களுக்கு ஈவெண்ட்டை பற்றின அப்டேட் எல்லாமே அந்த சேனலில் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்றேன். ஸோ இதுதான் இந்த May 1 உழைப்பாளர்கள் தினத்தன்னைக்கு இந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷலாக ஒரு வீடியோவாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் நினச்சிக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங்லேயே நான் ஒரு ஆடியோ கொடுத்துடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக போயிட்டதுனால என்னால் அப்டேட் கொடுக்க முடியல. இருந்தாலும் சாரி ஃபார் த டிலே. லேட்டாக கொடுத்தாலும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த வீடியோவை நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா, இந்த ஈவெண்ட்டை எதிர்பார்த்துருப்பீங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள், இந்த ஈவெண்ட்டை பற்றி எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். 100% இதை ஒரு வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் இருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஒரு டேட்டில் ஈவெண்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடாக திரும்பி போனீங்கன்னா போதும். திரும்பவும் நான் இதை தெளிவுபடுத்திக்கிறேன். உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு பைசாவும் நான் வாங்கலை. இந்த ஈவெண்ட் எதுக்காகனா அதை தான் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய சந்தேகங்கள் இந்த மீடியா பர்சனுங்கிறதையும் தாண்டி ஒரு நண்பனாக நீங்கள் என்னுடைய முகம் பார்த்து சில கான்ஃபிடெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. இந்த ஈவெண்ட்டை நடத்தலாமா, நடத்த வேண்டாமா, இந்த ஈவெண்ட்டை எங்கே நடத்தலாம், இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு பார்ட்டிசிபெண்ட்டாக பங்கேற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா, நீங்கள் வரீங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தைங்கிற சேனல் இருக்குது. அதில் மார்க்கெட்டை பற்றின லைவ் அப்டேட் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனுடைய அப்டேட்டு
இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த பார்ட்டிசிபெண்ட் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், நான் என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் யார், நான் இந்த கடந்த 1 மாதம் 1.5 மாதம் அளவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி டேட்டாவை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு போய் பார்த்துருக்கணும். ஏன்னா டே 1ல் பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் உட்காராமல் என்னுடைய டேட்டாவை எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்திருக்கணும், பார்த்துட்டு வந்து நான் யார், என்னுடைய அனாலிசிஸ் எந்தளவுக்கு இருக்குது, என்னுடைய அக்யூரசி எந்தளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணி உங்களுடைய ஃபைனல் டவுட்டு கிளாரிஃபிகேஷனை அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் நான் பார்க்குறேன், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம அடுத்த அப்டேட்டில் நாளைக்கு மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நன்றி, வணக்கம்.